வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லூசு பயலே பொண்டாட்டி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, இதுக்கு போய் பிரிஞ்சிருக்கேன் அது இதுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய விஜயோட ஃப்ரெண்ட் கௌதம் அவங்க சொன்ன அந்த பியூட்டிஃபுல்லான டைலாக் அன்றைக்கி பர்டிகுலர் டேயில் அவர் செம்ம ட்ரெண்டு. கொஞ்ச நாளாகவே அவர் அவ்வளோ எல்லோரும் ரசித்து ஹாப்பியானால நடிச்சிருந்தார். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தார். அவரை பற்றி வினுஷ் அவரோட நேம். ஸோ இந்த இடத்துல அவரோட ஒரு நியூ ப்ராஜெக்ட் பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா நம்ம பிடிச்ச ஒரு பர்சன் அப்படிங்கும்போது, ஏன்னா விகாவோட பிடிச்ச பர்சன் அப்படிங்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். அவங்களோட வளர்ச்சியில் நமக்கு சந்தோஷம் தானே. யார் வளர்ந்தாலுமே சந்தோஷம் தான். நமக்கு தெரிஞ்சவங்க வளர்ந்தால் கண்டிப்பாக நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஒரு அழகான அப்டேட். இது என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அதாவது மூவிஸ், சீரீஸ் அல்ல சீரியல் மாதிரி எந்த பகுதின்னு எனக்கு தெரியல. பட் நியூ ப்ராஜெக்ட்னு பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு உண்மையாகவே சொல்கிறேன், இவர் ஃபேஸ் பார்க்கும்போதே அதை லூஸ் பையன் பொண்டாட்டி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எவ்வளோ அழகான டைலாக் தெரியுமாங்க. உண்மையாகவே அந்த டைமில் விகா ஃபேன்ஸ் ரொம்ப டவுனாக இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் டைலாக்லேருந்து தான் மீண்டு வந்திருக்கும். அங்கேருந்து தான் ஒரு ஹோப் வந்துச்சு. இது உண்மையான விஷயம். ஸோ அவருக்கு வினுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நியூ ப்ராஜெக்ட்க்கு. நானுமே இங்கே சீரியலில் அவருடைய என்ட்ரி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, கிடைக்கலைனாலும் இது மாதிரி அவங்க அடுத்தடுத்த வளர்ச்சியில் சந்தோஷமே. நினைவு இருக்கா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டேடியம் எப்படி மறக்க முடியும் உங்கள் மைண்ட் வைஸோட ஸ்டேடியம்.